அனைவருக்கும் வணக்கம். உங்களை மெட்ராஸ் விஎல் விமலா சேனலுக்கு மறுபடியும் வரவேற்கிறேன். This channel is all about listening and learning the language and getting motivated. இந்த வீடியோவில் present perfect continuous tense-ஐ கற்றுக்க போகிறோம். முந்தைய வீடியோக்களில் simple present tense, present continuous tense and present perfect tense-களையும் அதை தொடர்ந்து வந்த சிறுகதை வீடியோக்களின் subject மற்றும் verbகளை கலர் ஹைலைட் பண்ணி கற்றுக்கிட்டோம். இப்போ நாம் present perfect continuous tense-ஐ கற்றுக்க போகிறோம். present perfect continuous tense என்றால் என்ன? present perfect continuous tense என்றால் கடந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு நிகழ்வு நிகழ்காலத்திலும் தொடர்வதை விவரிப்பதாகும். இந்த டென்ஸ் சற்று முன்பு முடிந்த நிகழ்வையும் விவரிக்கிறது. இதற்கான ஃபார்முலா என்னவென்றால் subject plus has or have plus been plus v1 plus ing form plus object. இதில் subject வினையை செய்பவர், அதை தொடர்ந்து perfect tense மற்றும் perfect continuous tenseக்கான auxiliary verb has or have வரும். நாம் முன்னாடியே கற்றுக்கிட்டபடி இதில் has a subject he or she or it ஆக வந்தால் பயன்படுத்தணும். மற்ற எல்லா noun அல்லது pronoun-க்கும், அதாவது I, we, you, theyவுக்கு have a பயன்படுத்தணும். இதை தொடர்ந்து v1 அதாவது verb first ஃபார்மும் அதை தொடர்ந்து ing ஃபார்மும் வரும். இறுதியாக ஆப்ஜெக்ட் வரும். அது பொதுவாக செய்யப்பட்ட பொருளாக இருக்கும். பொதுவாக அனைத்து verbும் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பொருத்தமாக இருப்பது கிடையாது. வெறும் ஆக்டிவ் verbs அல்லது டைனமிக் verbs தான் கம்பேட்டிபிளாக இருக்கிறது. ஸ்டேட்டிவ் verbs கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒத்து போகிறது கிடையாது. ஸ்டேட்டிவ் verbsனா என்னன்னு மற்றொரு வீடியோவில் கண்டிப்பாக விவரிக்கிறேன். இப்போ நாம இந்த டென்ஸை எங்க பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். எந்த ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்தில் தொடங்கி நிகழ்காலத்திலும் தொடர்கிறதோ அந்த ஆக்ஷனை விவரிக்க present perfect continuous tense பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிள், I have been reading his book. நான் அவருடைய புத்தகத்தை படித்து வருகிறேன். இதற்கான அர்த்தம் கடந்த காலத்தில் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சு இன்னமும் அவர் படிச்சுக்கிட்டே இருக்காருன்னு ஆகிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I have been stitching her dress. நான் அவளுடைய ஆடையை தைத்து வருகிறேன். அதாவது கடந்த காலத்தில் தைக்க ஆரம்பிச்சேன், இப்பவும் தைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமாகுது. இரண்டாவதாக, கடந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலத்திலும் ஒரு செயலை மறுபடியும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அதை விவரிக்கிறதுக்கும் இந்த டென்ஸை நாம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், I have been coming to this hill station every year since 2018. 2018 முதல் ஒவ்வொரு வருடமும் இந்த மலைவாச ஸ்தலத்துக்கு வருகிறேன். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் 2018 ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷமும் இன்னமும் கூட அந்த மலைவாச ஸ்தலத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தமாகுது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I have been sending greeting cards to my friends every new year. நான் என்னுடைய நண்பர்களுக்கு ஒவ்வொரு புத்தாண்டிற்கும் வாழ்த்து அட்டை அனுப்பி கொண்டிருக்கிறேன். இதற்கான அர்த்தம் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இன்னமும் கூட ஒவ்வொரு வருஷமும் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிரீட்டிங் கார்ட்ஸை அனுப்பிட்டு இருக்கேன்னு ஆகிறது. அடுத்து மூன்றாவதாக, இப்போ முடிந்த செயல் அதனுடைய விளைவுகளை பார்க்க முடியும் என்கிற செயலை விவரிக்கிறவும் இந்த டென்ஸை நாம் பயன்படுத்தலாம். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I have been cleaning the house. நான் வீட்டை சுத்தம் செய்து வருகிறேன். அதற்கான அர்த்தம் இப்போ வீடு சுத்தமாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She has been practicing shuttle. அவள் ஷட்டில் பயிற்சி செய்து வருகிறாள். இதற்கான அர்த்தம் அவள் பயிற்சி செஞ்சுட்டு வரா, அவள் ரெடி ஆயிட்டா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றியும் அதற்கான ஃபார்முலா மற்றும் இந்த டென்ஸை எங்கே பயன்படுத்தலாங்கிறதையும் கற்றுக்கிட்ட பிறகு இப்போ நாம் சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதாவது 21 வர்பையும் அதனுடைய present perfect continuous tenseக்கான பயன்பாட்டையும் கற்றுக்கிறது.
மறுபடியும் நீங்க இப்போ பார்க்க போற இந்த 21 வினை சொற்களையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சிறுகதையில பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அந்த சிறுகதையையும் பார்த்து இந்த வார்த்தைகளை எல்லாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க முதலில் வினைச்சொல், அதனுடைய 3 வடிவம், அதை தொடர்ந்து அதனுடைய நவுன் வடிவம், அதனுடைய அர்த்தம், பிறகு அவ்வார்த்தையை பயன்படுத்திய present perfect continuous tenseக்கான எக்ஸாம்பிள் வாக்கியங்களையும் பார்க்க போகிறோம். வாங்க வார்த்தைகளை பார்க்கலாம். முதல் வார்த்தை காம். அதனுடைய 3 வடிவங்கள் காம், காம்ட், காம்ட். அதனுடைய நவுன் வடிவங்கள் காமர், காம், காம்னஸ். அதற்கான அர்த்தம் அமைதியான. இதற்கான எக்ஸாம்பிள் வாக்கியம் they have been calming down the child. அதாவது அவர்கள் குழந்தையை அமைதிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். இரண்டாவது வார்த்தை ரெண்டர். அதற்கான 3 வடிவங்கள் ரெண்டர், ரெண்டர்ட், ரெண்டர்ட். அதற்கான நவுன் வடிவம் ரெண்டரிங். அதற்கான அர்த்தம் வழங்குதல். அதற்கான எக்ஸாம்பிள் she has been rendering devotional songs for a year. அதாவது அவள் 1 வருட காலமாக பக்தி பாடல்களை வழங்கி வருகிறார். ப்ளீஸ் நோட், இந்த சென்டென்சஸ்ல உங்களுக்கு அர்த்தம் புரியும். கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிச்சு நிகழ்காலத்திலும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்றத இந்த ஒவ்வொரு சென்டென்சஸும் உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு வரும். அடுத்த வார்த்தை பார்க்கலாம். ரீச். அதனுடைய 3 வடிவங்கள் ரீச், ரீச்ட், ரீச்ட். அதனுடைய நவுன் வடிவம் ரீச். அதனுடைய அர்த்தம் அடைய. அதற்கான எக்ஸாம்பிள் he has been reaching out his friend for the past 1 hour. அதாவது கடந்த 1 மணி நேரமாக அவர் தனது நண்பரை அணுகி வருகிறார். நெக்ஸ்ட் வார்த்தை பார்க்கலாம். வாண்ட். அதற்கான 3 வடிவங்கள் வாண்ட், வாண்டட், வாண்டட். அதற்கான நவுன் வடிவம் வாண்ட், வாண்டிங். அதற்கான அர்த்தம் வேண்டும். எக்ஸாம்பிள் I have wanted to work along with him. ப்ளீஸ் நோட், இந்த சென்டென்ஸை நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒத்து போகிறது கிடையாது, கம்பேட்டிபிள் கிடையாது. இதற்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கலாம். அவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று இருக்கிறேன். நெக்ஸ்ட் வார்த்தை மேனேஜ். அதற்கான 3 வடிவங்கள் மேனேஜ், மேனேஜ்ட், மேனேஜ். அதற்கான நவுன் வடிவம் மேனேஜர், மேனேஜ்மெண்ட். அதற்கான அர்த்தம் நிர்வகிக்க. அதற்கான எக்ஸாம்பிள் she has been managing the office ever since it is started. அதாவது அலுவலகம் தொடங்கியதில் இருந்து அவள் அதை நிர்வகித்து வருகிறாள். நெக்ஸ்ட் வார்த்தை ஸ்ட்ரகிள். அதற்கான 3 வடிவங்கள் ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரகிள்ட், ஸ்ட்ரகிள்ட். அதற்கான நவுன் வடிவம் ஸ்ட்ரகிள். அதற்கான அர்த்தம் போராட்டம். அதற்கான எக்ஸாம்பிள் they have been struggling to make both ends to meet. அதாவது அவர்கள் 2 முனைகளையும் சந்திக்க வைக்க போராடுகிறார்கள். நெக்ஸ்ட் வார்த்தை பாகிள். அதற்கான 3 வடிவங்கள் பாகிள், பாகிள்ட், பாகிள்ட். அதற்கான நவுன் வடிவம் பாகிள். அதற்கான அர்த்தம் தடுமாறும், உலுக்குகிறது. அதற்கான எக்ஸாம்பிள் my son's behavior has been boggling my mind ever since he joined in the college. கல்லூரியில் சேர்ந்ததிலிருந்தே என் மகனின் நடத்தை என் மனதை உலுக்கி வருகிறது. அடுத்த வார்த்தை சர்ப்ரைஸ். அதற்கான 3 வடிவங்கள் சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ்ட், சர்ப்ரைஸ்ட். அதற்கான நவுன் வடிவம் சர்ப்ரைஸ். அதற்கான அர்த்தம் ஆச்சரியம், வியப்பு. அதற்கான எக்ஸாம்பிள்
Milan has been surprising me by winning the competitions from the childhood. அதாவது மிலன் சிறுவயதிலிருந்தே போட்டிகளில் வெற்றி பெற்று என்னை ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை ரஷ். அதற்கான 3 வடிவங்கள் ரஷ், ரஷ்ட், ரஷ்ட். அதற்கான நவுன் வடிவம் ரஷ். அதற்கான அர்த்தம் அவசரம். அதற்கான எக்ஸாம்பிள் we have been rushing our father to visit the doctor since Monday. நாங்கள் திங்கட்கிழமை முதல் டாக்டரை பார்க்க எங்கள் தந்தையை அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த வார்த்தை greet. அதற்கான 3 வடிவங்கள் greet, greeted, greeted. அதற்கான நவுன் வடிவம் greetings. அதற்கான அர்த்தம் வாழ்த்து. அதற்கான எக்ஸாம்பிள் my friends have been greeting me for my success in making the deal. அதாவது ஒப்பந்தம் செய்வதில் நான் வெற்றி பெற்றதற்காக எனது நண்பர்கள் என்னை வாழ்த்தி வருகின்றனர். அடுத்த வார்த்தை seek. அதனுடைய 3 வடிவங்கள் seek, sought, sought. அதற்கான நவுன் வடிவம் seeking, seeker. அதற்கான அர்த்தம் தேடு. அதற்கான எக்ஸாம்பிள் we have been seeking help from the management. அதாவது நிர்வாகத்திடம் உதவி கேட்டு வருகிறோம். அடுத்த வார்த்தை fetch. அதற்கான 3 வடிவங்கள் fetch, fetched, fetched. அதற்கான நவுன் வடிவம் fetching. அதற்கான அர்த்தம் எடுக்க. அதற்கான எக்ஸாம்பிள் they have been fetching your coat for you. அதாவது அவர்கள் உங்களுக்காக உங்கள் கோட்டை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வார்த்தை நோட்டீஸ். அதற்கான 3 வடிவங்கள் நோட்டீஸ், நோட்டீஸ்ட், நோட்டீஸ்ட். அதற்கான நவுன் வடிவம் நோட்டீஸ். அதற்கான அர்த்தம் கவனித்தல். அதற்கான எக்ஸாம்பிள் teachers have been noticing the change in the behavior of the students. மாணவர்களின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தை ஆசிரியர்கள் கவனித்து வருகின்றனர். அடுத்த வார்த்தை settle. அதற்கான 3 வடிவங்கள் settle, settled, settled. அதற்கான நவுன் வடிவங்கள் settler, settlement. அதற்கான அர்த்தம் தீர்மானி, முடிவு செய். அதற்கான எக்ஸாம்பிள் they have been settling a family dispute almost for a year. கிட்டத்தட்ட 1 வருடமாக குடும்ப தகராறை தீர்த்து வைத்துள்ளனர். அடுத்த வார்த்தை fill. அதற்கான 3 வடிவங்கள் fill, filled, filled. அதற்கான நவுன் வடிவங்கள் fill, filler, filling. அதற்கான அர்த்தம் நிரப்புதல். An example for this is he has been filling the water tank from the morning. அதாவது காலை முதல் தண்ணீர் தொட்டியை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை empty. அதற்கான 3 வடிவங்கள் empty, emptied, emptied. அதற்கான நவுன் வடிவங்கள் emptying, emptiness. அதற்கான அர்த்தம் வெறுமையாக்கு, காலியாக்கு அல்லது காலியாக. அதற்கான எக்ஸாம்பிள் he has been emptying the house from Saturday. அதாவது சனிக்கிழமை முதல் வீட்டை காலி செய்து வருகிறார். அடுத்த வார்த்தை look. அதற்கான 3 வடிவங்கள் look, looked, looked. அதற்கான நவுன் வடிவம் look. அதற்கான அர்த்தம் கவனித்து பார், நோட்டமிடு. அதற்கான எக்ஸாம்பிள் she has been looking at fruits without eating them. அதாவது அவள் பழங்களை சாப்பிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். அடுத்த வார்த்தை let. அதற்கான 3 வடிவங்கள் let, let, let. அதற்கான நவுன் வடிவம் letting. அதற்கான அர்த்தம் அனுமதி. எக்ஸாம்பிள் as he is a poor boy, she has been letting him to study here without paying the fees. அதாவது அவன் ஏழை பையன் என்பதால் கட்டணம் கட்டாமல் அவனை இங்கே படிக்க அனுமதித்து வருகிறாள். அடுத்த வார்த்தை strive.
அதற்கான 3 வடிவங்கள் strive, strived, strived. அதற்கான noun வடிவங்கள் strive, striving. அதற்கான அர்த்தம் பாடுபடுங்கள், போராடு, முயலு. அதற்கான எக்ஸாம்பிள் she has been striving hard to get medicine admission in USA. அதாவது அமெரிக்காவில் மருத்துவ படிப்பில் சேர கடுமையாக போராடி வருகிறார். அடுத்த வார்த்தை serve. அதற்கான 3 வடிவங்கள் serve, served, served. அதற்கான noun வடிவங்கள் service, serving. அதற்கான அர்த்தம் தொண்டு செய், ஊழியம் செய், சேவை அல்லது சேவை செய். அதற்கான எக்ஸாம்பிள் we have been serving in this office for 7 years. அதாவது இந்த அலுவலகத்தில் 7 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம். அடுத்த வார்த்தை இறுதியான வார்த்தை receive. அதற்கான 3 வடிவங்கள் receive, received, received. அதற்கான noun வடிவங்கள் receiver, reception, receivables and receiving. அதற்கான அர்த்தம் பெறுதல். அதற்கான எக்ஸாம்பிள் she has been receiving this award since 2020. அவர் 2020 முதல் இந்த விருதை பெற்று வருகிறார். ஸோ இந்த வாக்கியத்தோட 21 வார்த்தைகளையும் அதனுடைய present perfect continuous tenseக்கான பயன்பாட்டு வாக்கியத்தை கற்றுக்கிறதும் முடிவுக்கு வருது. நாம் கற்றுக்கிட்டதை எல்லாம் கரெக்டாக தான் கற்றுக்கிட்டோ இருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் செக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். மென்ஷன் வெதர் ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். இப்போ கீழே கொடுத்துருக்க இந்த 5 வாக்கியங்களும் சரியானதாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சர்ஸை காமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்கிறோம். முதல் வாக்கியம் she have been playing cricket since morning. இரண்டாவது வாக்கியம் they have been understanding the lesson. மூன்றாவது வாக்கியம் she has been surfing the internet. நான்காவது வாக்கியம் we have spending too much money. ஐந்தாவது மற்றும் இறுதியான வாக்கியம் you have been telling a lie. ஸோ இத்தோடு நாம் இந்த வீடியோவினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவை மறக்காம லைக், காமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until we meet in the next video, take care.